ஆப்ரேஷன் சிந்தூர் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. அவங்க நடத்தின தாக்குதல் மூலமாக அப்துல் ராஃப் அசார் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் இறந்து போகிறது அவ்வளோ நல்ல செய்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய வரலாறை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்தியாவில் நடத்தப்பட்ட பல தாக்குதல்களுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய தலைவன் மசூத் அசாரை விடுவிக்கிறதுக்காக அவனுடைய தம்பி அப்துல் ராஃப் அசாரினுடைய தலைமையில் 1999 நேபாளில் இருந்து இந்தியாவுக்கு வர வந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி காந்தகாருக்கு கொண்டு போய் அங்கே வச்சு நெகோஷியேட் பண்ணி மசூத் அசார் உட்பட 3 தீவிரவாதிகளை மீட்டு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமும் சும்மா இல்லாமல் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நிறைய தாக்குதல்கள் இந்தியாவுக்கு எதிராக பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது 2001 இந்தியன் பார்லிமெண்ட்டை இந்தியன் பிரைம் மினிஸ்டர் உள்ளே இருக்கும் பொழுதே தாக்கியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப பெருசாகுது. பாகிஸ்தான் கவர்மெண்ட் மசூத் அசாரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமும் சும்மா இல்லாமல் 2016 பதன்கோட் ஏர்போர்ட்டை அட்டாக் பண்றாங்க. இவங்க 2 பேரையும் குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல்ல தான் இப்போ அப்துல் ராஃப் அசார் கொல்லப்பட்டிருக்கான். இப்போ நீங்களே சொல்லுங்க, இவனை கொண்டது சரியா தவறா அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஃப்ளைட் ஹைஜாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அது ஒரு விரிவான பதிவாக பார்க்கலாம்.